Hello everyone, this is Bhuvi. Welcome to my channel. இன்றைக்கி நான் உங்களுக்கு உப்பு உருண்டை ரெசிபி பண்ணி காட்டுறேன். 2 டைப்ஸில் இருக்குது உப்பு உருண்டை. அரிசி பச்சரிசியோ இல்லை புழுங்கல் அரிசியோ ஊற வச்சு அப்புறமா அரைச்சி அதை பண்ணுறது ஒன்று இருக்குது. இது இன்ஸ்டண்ட்டாக நமக்கு குயிக்காக பண்ணுறதுக்கு இது ஒன்று இருக்குது. ஆல்ரெடி உப்பு உருண்டை நான் எப்படி ஃபார்மலாக பண்ணணுமோ அதை நான் பண்ணி காமிச்சிருக்கேன். இது இன்ஸ்டன்ட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு இதையும் நான் உங்களுக்கு சொல்லி காமிச்சிடுறேன். ஓகே, அதுக்கு தேவையான பொருட்கள் அரிசி மாவு. இது நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். ரவை ஒரு 3 to 4 ஒரு பாத்திரத்தில் அடிப்பிடிக்காத ஒரு கடாயோ இல்லை குக்கரோ எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் கீ ரவை வறுத்துட்டேன். இப்போது அரிசி மாவு போட்டு சும்மா இந்த பச்சை வாசனை போகிறதுக்காக சும்மா வறுத்தா போதும். ஓகே, ஆல்ரெடி ரவை வறுத்து ஒரு பவுலில் கொட்டி வச்சுருக்கேன். இப்போ இந்த அரிசி மாவையும் வறுத்தாச்சு. இப்போது நம்ம இதில் கொட்டிட்டு இந்த கோகோனட் பவுடர் இருக்குல்ல அதையும் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி ரெடியாக வச்சுருங்க. பாருங்கள் எவ்வளோ வாட்டர் கன்சிஸ்டன்சியில் நம்ம இதை பண்ணி வச்சுக்கணும். ரெடியாக நீர் தோசைக்கு கலப்போல் அந்த மாதிரி மாவு இந்த அளவுக்கு கரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் 3 ஆயில் ஹீட் ஆனோன்னா 1 ஸ்பூன் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாவும் போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இதை ஊற்றி நல்லா கலர் இடையிடாமல் கலரணும். அப்போ தான், ஏன்னா கட்டி ஆகிடும். ரவை போட்டிருக்கோம், அரிசி மாவு எல்லாம் கட்டி ஆகிடும். அதனால் கைவிடாமல் கலரிட்டே இருக்கணும். ஓகே, நான் சொல்கிற அந்த கன்சிஸ்டன்சி வரைக்கும் கலரிட்டே இருங்க. ஓகே, இப்போது இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஓகேங்களா, இதை நம்ம கொஞ்சம் நேரம் ஆற விட்டு கையில் எண்ணெய் தடவிட்டு உருண்டைகள்லாம் பிடிச்சிடலாம். ஓகே, இந்த பாருங்கள் உருண்டைங்களாம் உருட்டி வச்சாச்சு. இப்போது இட்லி பானையில் வச்சு அவிச்சிட வேண்டியதுதான். சரிங்க, ஒரு 10 to 15 மினிட்ஸ் வெந்தால் போதும். ஓகே, அவ்வளோதான். 15 மினிட்ஸ் மேலேயே ஆகிடுச்சு. ஸோ உருண்டை ரெடி ஆகிடுச்சு. ஹாட்டாக இருக்குது. இதே வெறுமனே சாப்பிட்லாம், இல்லை சட்னி எது வேணால் வச்சு சாப்பிட்லாம். ஓகே, hope you like my video. Bye bye, see you later. Bye.